தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். எங்கள் எல்லாரையும் ஆண்டு நடாத்தி கொண்டிருக்கிற தெய்வமே இறைவா, இந்த தவக்காலத்தில் ஒரு புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். சாம்பலிலிருந்து மாட்சிமை மிகு உம்முடைய உயிர்ப்பின் விழாவை கொண்டாடுகிற அந்த புனிதமான நாளை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, மார்ச் மாதத்தினுடைய 19ஆம் நாள் உம்முடைய மகனின் வளர்ப்பு தந்தையும் மரியாவின் கணவருமாகிய சூசை தந்தையினுடைய பெருவிழாவை இன்று நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, தன்னுடைய வாழ்வில் ஒரு நீதிமானாக, உமக்கேற்றவராக, உம்முடைய திருவிழத்தை கனவிலே அறிந்து அதை செயற்படுத்திய பெரும் தந்தையை இன்றைய நாளிலே நினைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எமது விருப்பங்களில், எமது தேவைகளில் மட்டும் நாம் தீர்மானங்களை எடுக்காது, தந்தையே, ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான தீர்மானங்களாக எமது தீர்மானங்கள் அமைய அருள் தர வேண்டுகிறோம். எமது திரு அவையின் தலைவர்கள், எமது திருத்தந்தை, கருதினாள்கள், ஒவ்வொரு தல திரு அவையினுடைய ஆயர் தந்தையர்கள், ஒவ்வொரு பங்கினுடைய பங்கு தந்தையர்கள், பொதுநிலை தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, சூசை தந்தையினுடைய வழியிலே உம் திருவுளம் தேடுகிறவர்களாக இருக்க அவர்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். இன்றைய நாளில் நமக்கு திருமுழுக்கை தந்ததிலிருந்து நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய அருட்பணியாளரையும் துறவிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருளும். உம்முடைய குரலுக்கு செவிமடுக்கிற அந்த துணிவை அவர்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள அருள் கொடுத்தருளும். அவர்கள் தங்களுடைய வாழ்விலும், சிந்தனையிலும், செயலிலும், கனவிலும் கூட உம்முடைய திருவுளம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆவலோடு பயணிக்க அருள் கொடுத்தருளும். தம்முடைய பலவீனங்களில் இருந்தும் உலகியல் போக்கில் இருந்தும் நமது திரு அவையின் தலைவர்கள் விடுதலை பெற அருள் கொடுத்தருளும். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் மகன் மகளாக ஒவ்வொரு திரு அவையின் தலைவர்களும் திகழ நீரே ஆசீர் பொழியும். ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பில் வாழ வரம் கொடுத்தருளும். ஆமேன்.